Number 5. ஹலோ மக்களே, வெல்கம் டு vlog நம்பர் 5. ஸோ நான் தான் உங்கள் சேலம் தமிழன். நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்காது. என்னென்னு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன், நம்ம திரைப்படத்தில் விஜய் சார் சொல்லியிருப்பார், சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறது. ஸோ அது என்கிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு என்னால் ட்ரை பண்ணி அதை ஏதாவது பண்ணிடுவேன், காப்பாற்றிடுவேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எல்லாருமே அதே மாதிரி இருந்தால் இன்னும் சூப்பராகவே இருக்கும். அந்த பொய், பித்தலாட்டம், சீட்டிங் இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே நல்லது, நமக்குமே நல்லது. அது மொத்தமாக நம்ம சொல்கிற பொய் நமக்கே ஒரு நாள் திரும்ப ரிவீட் அடிக்கும். ஸோ அதனால் நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம பிடிச்சவங்கிட்ட உண்மையாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை எல்லாருமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதை மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க, நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? கடவுள் நினச்சா நம்மளோட லைஃப்பை எப்படி வேணாலும் மாற்ற முடியும். இப்போ நம்ம கஷ்டத்தில் இருக்கிற இந்த ஒரு நிமிஷத்தில் கடவுள் நம்மக்கிட்ட வரம் கொடுத்து நம்மளோட லைஃப்பை ஒரே செகண்டில் சந்தோஷமாக மாற்ற முடியும். ஆனால் அவர் அது பண்ணுறதில்ல. அதுதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கோவமே. அவரால் ஈஸியாக மாற்றிட முடியும், ஆனால் என்னன்னு தெரியல, அமைதியாகவே இருக்கார். கடவுள் உங்ககிட்ட ஒரு வரம் மட்டும்தான் தருவேன், என்ன வேணும்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் என்ன கேட்பீங்க? கமெண்டில் சொல்லுங்கள். வாழ்க்கையில் எல்லா வழியும் அனுபவித்த ஒருத்தனுக்கு இனி இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சப்புறம் வர்ற அந்த வழி யார்கிட்ட சொல்லி புலம்புறதுன்னு தெரியாமல் மனசுக்குள்ளேயே வச்சு வெளியே சிரிச்சுக்கிட்டு பேசி பழகிற அந்த ஒரு வழியை விட சாவு அவ்வளோ மோசமானது கிடையாது. ஏன்னா அந்த வழி அவ்வளோ பயங்கரமானது, அப்படி வலிக்கும். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை, என்ன பிடிக்கும் அப்படின்றத நம்மளாக தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு என்ன தேவை அப்படின்றத அவங்க நம்மக்கிட்ட கேட்டு கூட தெரிஞ்சுக்கிறதில்ல. ஏன்னா நம்ம அவங்கள உறவாக பார்க்குறோம், ஆனால் அவங்க நம்மளை ஒரு மனுஷனாக கூட பார்க்குறதில்ல. நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ம கஷ்டத்தை புரிஞ்சிக்காமல் ஏதாவது ஒரு சமயத்தில் நம்மளை ஹர்ட் பண்ணும்போது அது அவங்க மேலே இருக்கிற கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் உடச்சிருங்க. அது எப்படின்னா, அவன் ஏதோ ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கான், ஸோ அவனை எதுவும் சொல்லக்கூடாது, அவன் அமைதியே இருக்கட்டும் அப்படின்னு போகிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப உண்மையானது. ஆனால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அவனை ஹேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஃபேக்காக தாங்க இருக்கும். ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கடவுளை பார்க்கணுன்னா கூட காசு தேவைப்படுதுங்க. ஆனால் அந்த காசு சம்பாதிக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுது. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே இழந்தும் மனசு உடஞ்சி போய் நிற்கிற அந்த ஒரு கடைசி நேரத்துலேயும் சரிடாப்பா நமக்கு ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட போய் சொல்லி புலம்புவோம், அவன் ஏதாவது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போனால் அங்கே நமக்கு முன்னாடியே லட்சக்கணக்கான பேர் நிற்கிறாங்க. அதை பார்க்கும்போது சிரிப்பு தாங்க வருது. அவன் நமக்கு மட்டும் செக் வைக்கல, எல்லாத்துக்குமே செக் வச்சுருக்கான்னு. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள நம்ம எவ்வளோ தான் தேடி தேடி போனாலும் அவங்க ஒரு டைம் கூட நம்மளை தேடி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மேலே நமக்கு இருக்கிற மரியாதை கூட நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு துளி கூட கிடையாது. அதனால தான் நீங்கள் என்னை பற்றியோ இல்லை என் குணத்தை பற்றியோ ஈஸியாக தப்பாக என்ன வேணாலும் பேசிடலாம். ஆனால் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணாத வரைக்கும் மட்டும்தான் அப்படிலாம் பேச முடியும். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் அனாவசியமாக யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன், யார் மேலேயும் கோபமும் பட மாட்டேன், யாருக்காகவும் வருத்தமும் பட மாட்டேன், யாரையும் வெறுக்கவும் மாட்டேன், யாருக்காகவும் மனசிறங்கியும் போக மாட்டேன். ஆனால் எல்லாரையும் விட்டுட்டு தனியாக தான் இருப்பேன், அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? நம்ம கூட எப்போவுமே இருக்கணும்னு நினைக்கிறவங்க கடைசி வரைக்கும் கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட தேவைகள் அதிகமானதுக்கப்புறம் நம்மக்கிட்டேருந்து வந்த தேவை குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்மளை விட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிடுவாங்க. இதில் கொடுமை என்னென்னா, 2 பேர்த்துக்குமே ஏன் போனாங்கிறதுக்கான காரணம் தெரியவே தெரியாது. நேற்று இருக்கிறது இன்றைக்கி இருக்காது, இன்றைக்கி இல்லாதது நாளைக்கு கிடைக்காது. ஸோ எப்போவுமே போனதை நினச்சி வருத்தப்படாமல் நம்ம என்றைக்காவது போயிடதானே போகிறோம் அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற அந்த ஒரு நிமிஷத்தில் நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது கவலைகள், நோய் நொடி எல்லாத்தையும் மறந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரே மருந்து
ட்ராவல் மருந்து. எப்போவுமே ட்ராவல் பண்ணுங்கள். முடியலையா வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு நாள் டே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு குட்டி ட்ராவல் மாதிரி எங்கேயாவது போயிட்டு ரிட்டன் வாங்க. எல்லாமே நார்மலாக தெரியும். அப்புறம் இந்த வாழ்க்கையில் நமக்கு வயசுக்கு தகுந்த சந்தோஷத்தை விட நம்ம வயசுக்கு மீறின அனுபவம் தான் அதிகமாக கற்றுக்குறோம். ஏன்னா எல்லாருமே நம்ம கூட இருக்கிறதுனால மட்டும்தான். அவங்க இல்லைன்னா நம்ம இந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சிருக்க முடியாது. நம்ம கனவு எதுவாக இருந்தாலும் அது நமக்கு கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க. ஏன்னா இங்கே நம்ம கையில் இருக்கிற எந்த ஒரு விஷயமே இங்கே நிரந்தரம் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும்.